ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம்னா அதை ப்ராப்பராக எப்படி க்ளோஸ் பண்ணுறது, நமக்கு தேவையில்லைன்னா அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இல்லை நமக்கு வேறு ஏதாவது கார்டு வேணும் அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஜுகோஸ்ட். இவங்கள்ட்ட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது இல்லாமல் ட்ரேடிங்கு, இது கோடிங், இது மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி சில வினாடிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய நம்ம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் வந்து நமக்கு யூஸும் இருக்குது, அதே நேரத்தில் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதை கொஞ்சம் தவறுதலாக யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் வந்து நிறையா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வர நிறையா சான்சஸ் இருக்குது. அதை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஆனுவல் சார்ஜஸும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ரிட்ரீவ் பண்ணிடுவாங்க. நம்ம இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அது கார்டுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் ஆகும். இல்லை நமக்கு கார்டு தேவையில்லை, இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும், ப்ராப்பராக எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட நான் ஹெச்டிஎஃப்சி கார்டை க்ளோஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மை கார்ட்ஸ், அதாவது க்ரோமில் போய்ட்டு மை கார்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மை கார்ட்ஸ் டாட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு வரும். அது வந்து நம்ம உள்ளே போய்ட்டு கொடுத்திங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணோம்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து நம்ம கொடுத்து அக்செப்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளோட கார்டு, நம்ம என்னென்ன கார்டு வச்சுருக்கோங்கிறது அங்கே ஷோ ஆகும். நம்ம எந்த கார்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போய்ட்டு அந்த கார்டுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மேனேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து சர்வீசஸ்ன்னு இருக்கும், டிரான்சாக்ஷன் இருக்குது. டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணி சப்போஸ் நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கான்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதை கிளியர் பண்ணாமல் நம்ம வந்து கார்டை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் போய் செக் பண்ணோம்னா அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த எந்த ப்ராப்பர் பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கோட ஆப்பில் போய் நம்ம வந்து பணத்தை கட்டிட்டு ஆஃப்டர் தட் திரும்ப சேம் இதே இந்த ஓப்பன் பண்ணி மை கார்ட்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் நில்லுன்னு காட்டிடும். ஏன்னா நம்ம பணம் கட்டிட்டோம்னா நில்லுன்னு காட்டும். அது இல்லாமல் அன்பில்டு அமௌண்ட் எது இருக்கோ அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அதுலேயே சர்வீசஸ்னு இருக்கும். ஸோ சர்வீசஸ்னு கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளோட கார்ட்ஸை பற்றி, கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதில் பார்த்தோம்னா கார்ட் க்ளோசர், அதர்ஸில் பார்த்திங்கன்னா கார்ட் க்ளோசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நிறையா வந்து எந்த காரணத்துக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோங்கிறது டீட்டெயில்ஸு அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலை, இல்லை நமக்கு பிடிக்கல, இல்லை வேறு கார்டு எனக்கு தேவை, இப்போ இது வந்து எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும், அதனால் இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது இதில் ஏற்கனவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எது இருக்குதா, இல்லை கேஷ்பேக் ஏதாவது இருக்கா. இதை நம்ம கார்டு க்ளோஸ் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப ரெட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா அதில் உள்ள அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏற்கனவே ரெடீம் பண்ணி நம்மளோட இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கணும். ரெட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கார்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்து க்ளோஸ் பண்ணணுன்னா இதை கொடுத்தோம்னா ஓடிபி வந்து திரும்ப வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் பேங்க் சைட்லேருந்து. அதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக
இந்த கார்டு வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் க்ளோஸ் ஆகிரும். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் இது. ஒன்ஸ் நம்மளை அப்ளை பண்ணிட்டோம்னா கார்ட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி 7 நாளுக்குள்ளே அவங்க வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது இது ஆர்பிஐயோட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். இல்லாட்டி அவங்க பேங்க் மேலே நிறையா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்மளோட கார்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.